ஹாய் ஐஸ், வெல்கம் டு MDRC ரிசோர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்கு எப்படி அஜாக்ஸ் சர்ச் பார் ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நார்மல் சர்ச் பாருக்கும் அஜாக்ஸ் சர்ச் பாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மல் சர்ச் பாக்ஸில் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணும்போது அது வந்து ஒரு நியூ பேஜ் ரீடைரக்ட் ஆகி தான் வந்து சர்ச் ரிசல்ட் ஷோ ஆகும். இதே அஜாக்ஸ் சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணும் போதே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து சர்ச் பார் கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதனால வந்து இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ வந்து நம்ம அஜாக்ஸ் சர்ச் பார் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம். ஒன்று ப்ளகின் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், இன்னொன்று வந்து கஸ்டம் கோட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ப்ளகின் யூஸ் பண்ணி சர்ச் பார் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டம் கோட் யூஸ் பண்ணி அஜாக்ஸ் சர்ச் பார் எப்படி ஆட் பண்ணுறது இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு ப்ளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ ப்ளகின்ஸில் போயிட்டு அஜாக்ஸ் சர்ச் லைட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அஜாக்ஸ் சர்ச் லைட் பை எர்னஸ்ட் மார்சின்கோ இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளகின் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு அஜாக்ஸ் சர்ச் லைட் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஜென்ரல் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணி சர்ச் ஆகணும், இந்த போஸ்ட் டைப் சர்ச் ஆகணும் அப்படின்றதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம டிஃபால்ட் சர்ச்சே வந்து அஜாக்ஸ் சர்ச் லைட்டோட இன்டெகிரேட் பண்ணோமா அப்படின்றப்ப இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம டீமோட இது வந்து சரியாக இன்டெகிரேட் ஆகலை அப்படின்னா இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் போஸ்ட் டைப், எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து நமக்கு வந்து சர்ச் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வந்து டிஃபால்ட்டாக போஸ்ட் பேஜஸ் ரெண்டுமே இருக்குது. எனக்கு வந்து போஸ்ட் மட்டும் சர்ச் ஆகணும் போகணும் அப்படின்னா அந்த பேஜஸ் வந்து நான் ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து போட்டுறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வந்து கஸ்டம் போஸ்ட் டைப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த போஸ்ட் டைப் உங்களுக்கு வந்து ஷோ அது வந்து சர்ச்சில் இதாகணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே சர்வீஸ்ன்ற போஸ்ட் டைப் வந்து நான் ட்ராக் பண்ணி இங்கே ரைட்டில் போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது யூசர் ஏதாவது சர்ச் பண்ணும்போது அது வந்து சர்வீஸும் இன்க்ளூட் ஆகும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி சர்ச் ஆகணும் அப்படின்றதுல டைட்டில் பேஸ் பண்ணி கண்டென்ட் எக்ஸப்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் வந்து ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து டைட்டிலில் இருந்தால் டைட்டிலில் ஷோ ஆகும், கண்டென்ட்டில் இருந்தால் அந்த போஸ்ட்டையும் எடுத்துகிட்டு ஷோ ஆகும், எக்ஸப்டில் இருந்தால் எக்ஸப்டில் இருக்க அந்த போஸ்ட்டையும் எடுத்து வந்து ரிசல்ட்டில் வந்து ஷோ பண்ணும். அதே மாதிரி தான் கீழே இருக்க ஆப்ஷனும் பெர்மா லிங்க்கு, சிபி, கஸ்டம் போஸ்ட் ஐடி பேஸ் பண்ணி எல்லாம் கஸ்டம் ஃபீல்டையும் பேஸ் பண்ணி சர்ச் ஆகணும் அப்படின்றது இருக்குது. இப்போ நீங்கள் சர்ச் ஆல் கஸ்டம் ஃபீல்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிடுது. இது என்ன ஆப்ஷன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் கஸ்டம் ஃபீல்டை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ இது வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப்னு சொல்லி ஒரு கஸ்டம் போஸ்ட் டைப் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ யூசர் வந்து டெசிக்னேஷன் வச்சு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கஸ்டம் ஃபீல்டை மட்டும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெசிக்னேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கஸ்டம் ஃபீல்டு வந்து இங்கே ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ரைட்டில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அதனால் வந்து எனக்கு வேறு ஏதாவது நான் ஒரு ஃபீல்டு வந்து சர்ச் பண்ணிக்கலாம். வந்து எடிட் அப்படின்னு நான் இப்போ எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து இங்கே ரிசல்ட் ஷோ ஆகுது. இதை வந்து நான் வந்து ரைட் சைடில் ட்ராக் பண்ணிட்டேன். யூசர் சர்ச் பண்ணும்போது அவங்க சர்ச் பண்ணுற அந்த வேர்டு வந்து இந்த இதில் இருந்தது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அது வந்து ரிசல்ட் ஷோ. இது மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஜாப் வேகன்சிக்கு வந்து இருக்குது. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்பர் அப்படின்ற அந்த ரோல் வந்து யூசர் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜாப் போஸ்ட் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து போஸ்ட் ஸ்டேட்டஸ், இதை பேஸ் பண்ணி எந்தெந்த போஸ்ட்லாம் ஷோ பண்ணோம் அப்படின்றது. மோஸ்ட்லி நம்ம வந்து பப்ளிஷ் போஸ்ட் தான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூசருக்கு காமிப்போம், அதனால் இது வந்து டிஃபால்ட்டாக பப்ளிஷ்லேயே இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைவேட்டில் இருக்கிறதும் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமாவை போட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் போஸ்ட்டும் ஷோ பண்ணணுமா அப்படின்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் இப்போ வந்து மெம்பர்ஷிப் பிளான் இருக்குது, இல்லை
அடிஷ்னலாக வந்து கிளப் மாதிரி ஏதாவது நீங்கள் உங்கள் சைட்டில் வச்சுருக்கீங்க, செலக்டட் நீங்கள் மெம்பர்ஷிப் அந்த யூசர் வந்து ஜாயின் பண்ணால் தான் அந்த போஸ்ட்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட் வந்து நான் மெம்பர்ஷிப் யூசருக்கு வந்து ஷோ பண்ணலாமா, யார் வேணாலும் சர்ச் பண்ண அதை ஷோ பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆனில் இருந்தால் ஷோ ஆகும், ஆஃப் வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டூகுள் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இது வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. இல்லைனா கூட நீங்கள் வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் வந்து டிஃபால்ட் ஆப்ஷனே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த சர்ச் பாரை வந்து நம்ம ஹெட்டரில் வந்து ஆட் பண்ணுவோம். நான் வந்து இது வந்து எல்லாம் ஷார்ட் கோடை வச்சு தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷார்ட் கோடை நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேஜில் வந்து நான் இது வந்து ஆஸ்ட்ரா டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வந்து கஸ்டமைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நான் வந்து ஹெட்டரில் விஜெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். விஜெட்டோட செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த விஜெட்டோட இது போயிடும். இங்கே வந்து நான் ஷார்ட் கோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் கோட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு வந்து சர்ச் பார் வந்து ஷோ ஆயிடுச்சு. பப்ளிஷ் பண்ணிடுவோம். பார்த்தா நமக்கு வந்து சர்ச் பார் வந்துச்சு. இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு வேர்டு வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அல்டிமேட் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் வந்து அல்டிமேட் பேக்கிங் லிஸ்ட், அல்டிமேட் ரோட் ட்ரிப் ரெண்டு இது வந்து ஷோ ஆகுது. அதாவது பேக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ண அப்படின்னா பேக்கிங் ரிலேட்டடாக போஸ்ட்லாம் வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து வேறு எங்கேயாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சைட் பாரில் வேணும் அப்படின்னா அது எங்கே ஆட் பண்ணலாம்? அப்பியரன்ஸ் போயிடுங்க. அப்பியரன்ஸ் போயிட்டு விஜெட் போயிடுங்க. விஜெட் ஓப்பன் பண்ணிட்டு எந்த சைட் பாரில் உங்களுக்கு வேணுமோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கோட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் பார் மெயின் சைட் பார் இது, இந்த சைட் பாரில் போயிட்டு ஷார்ட் கோட் போயிட்டு நான் வந்து அந்த ஷார்ட் கோட் அங்கே காப்பி பண்ண ஷார்ட் கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த விஜெட் சைட் பார் விஜெட் எங்கெல்லாம் கால் ஆயிருக்கோ அங்கெல்லாம் இந்த அஜாக்ஸ் சர்ச் பார் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த அஜாக்ஸ் சர்ச் ப்ளகின்ல வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குது பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே புரியும். ஸோ நான் இதில் வந்து மெயினாக இருக்க செட்டிங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜென்ரல் ஆப்ஷனில் பிஹேவியர் போனீங்க அப்படின்னா பிஹேவியர் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் பேஸ் பண்ணி சர்ச் ஆகணுமா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்டிமேட்டுன்னு ஒரு வேர்ட் இருக்குது, இந்த இதுவே போயிடும். அல்டிமேட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டு வேர்டில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா லிஸ்ட்டு காமனாக இருக்குது. நான் ஸ்பேஸ் விட்டு லிஸ்ட் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஷோ ஆகுது. இதே இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சில் ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் மேட்சை ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து ஷோ ஆகாது. நோ போஸ்ட்டு தான் வரும், நோ ரிசல்ட் போனால் தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தாலே புரியும். இப்போ வந்து மேக்ஸ் ரிசல்ட்னா என்னன்னா நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் எத்தனை போஸ்ட் மேக்ஸிமம் ஷோ ஆகும் அப்படின்றது. இங்கே வந்து மேக்ஸிமமாக வந்து 10 போஸ்ட் வந்து ஷோ பண்ணுறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதோட கம்மி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டரிங் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் வந்து எதை பேஸ் பண்ணி ஆர்டர் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தாலே புரியும். டைட்டில் டிசைனிங் அசெண்டிங் டேட் வச்சு அதுமா டைட்டில் வச்சு வரணுமா அப்படின்ற மாதிரி. ஆட்டோ கம்ப்ளீட் அண்ட் சஜஷன் என்னன்னா இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணும்போதே நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லைட் கிரேல வந்து அதுவாக கூகுள் வந்து சஜஸ்ட் பண்ணுது இந்த சென்டென்ஸ் தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ண போறீங்களா அப்படின்னு. அந்த இதுதான் இந்த ஆப்ஷன். டர்ன் ஆன் கூகுள் சர்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து சர்ச் எனபிள் ஆகும். இது வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, வேணும்னா இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரிசல்ட் பேஜ் லைவ் ஆப் இந்த பேஜில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆக்சுவலாக இங்கே வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கிரிப்ட் கான்ஃப்ளிக்ட் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எதாவது பண்ணலாம். அடுத்தது இமேஜ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஷோ இமேஜ் இன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து
இமேஜ் வந்து ஷோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இமேஜ் வந்து சர்ச் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இமேஜ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு ஆன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது என்னென்னா பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு இந்த ஆப்ஷன்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேயே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பார் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கான் சர்ச் ஐக்கான் இதே இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த லிஸ்ட்டெல்லாம் வரும். எக்ஸாக்ட் மேட்ச்சு இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷனை சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏரோ ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா டைட்டில் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுமா, கண்டென்ட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுமா, எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்ற இந்த எக்ஸாக்ட் இது வந்து இப்போ நான் வந்து அல்டிமேட் திருப்பி அதே தான் சர்ச் பண்ணுறேன். அல்டிமேட் சர்ச் பண்ணுறேன். இது வந்து டைட்டில் பேஸ் பண்ணி இது வருது. இதே இப்போ வந்து நான் இங்கே வந்து டைட்டில் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா வரல. ஏன்னா அது வந்து டைட்டிலில் மட்டும்தான் அந்த வேர்ட். இப்போ வந்து கண்டென்ட்டில் அந்த வேர்ட் அல்டிமேட்ன்ற வேர்ட் கண்டென்ட்டில் இருந்தால் அதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணுது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். யூசர் வந்து எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி இது பண்ணிக்கலாம். ஆனால் யூசர் வந்து ரொம்பலாம் வந்து ஆப்ஷன் கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடாங்க. ஸோ இது வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா அது மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுற போஸ்ட் வந்து இந்த கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா அது வந்து ரிசல்ட் ஷோ ஆகாது. அது அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி ரைட் சைடில் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து லேஅவுட் ஆப்ஷன். லேஅவுட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலிங் தான். இப்போ உங்கள் தீம் ஸ்டைல் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து சர்ச் பாரை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ளூ, சிம்பிள் கிரே, அந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் தீம்க்கு எது மேட்ச் ஆகுதோ அதை செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கணும். நீங்கள் ஏதாவது மாற்றுறதுனால இங்கே பிளக்கினோட ஃபாண்ட் ஃபேமிலி உங்கள் சைட்டில் நீங்கள் எந்த ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஆன் பண்ணி நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். நீங்கள் இதை வந்து ரிசல்ட் இந்த ஷோ ஆகிற இந்த ரிசல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இங்கே ஸ்டைல் பண்ணிக்கலாம். அடுத்து அதுதான் அதே ரிசல்ட் லே அவுட்டு, ரிசல்ட் பிஹேவியர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களா அதே தான் இருக்கும். ரிசல்ட் பிஹேவியர் என்னன்னா ஓப்பன் ரிசல்ட் நியூ விண்டோ அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம வந்து ரிசல்ட் வந்து இங்கே வந்துருச்சு, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் டேப்ல தான் வந்து ஓப்பன் ஆகுது. இதே ரிசல்ட் இந்த ஓப்பன் த ரிசல்ட் நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இப்போ நான் இங்கே சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன், நியூ டேப்ல ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன ஒர்க் ஆகுது. நமக்கு அடுத்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும். கீவேர்டு ஹைலைட்டிங் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுற வேர்டு வந்து ரிசல்ட்டில் ஷோ ஆகுது வந்து மேட்ச் ஆகும். இப்போ அல்டிமேட்ன்ற இந்த வேர்டு வந்து அல்டிமேட் டைப் அந்த வேர்டை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும். எந்த கலரில் நம்ம இங்கே செட் பண்ணுறோமோ அந்த கலரில் மேட்ச் பண்ணும். கஸ்டம் சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் வந்து பிளகின் இங்கேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் சிஎஸ்எஸ்லையும் போய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சிஎஸ்எஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் போய் ஆட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கணும். அட்வான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ டைட்டில் ஃபீல்டு வந்து போஸ்ட் டைட்டிலில் தான் எடுத்துக்கணுமா இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டு வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே தேவை, போஸ்ட் டைட்டிலே இருக்கட்டும். இல்லை எனக்கு சில போஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து வேறு ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஷோ ஆகணும். இப்போ நான் வந்து டெஸ்டிமோனியல்னு ஒரு கஸ்டம் போஸ்டே வச்சுருக்கேன். அதுக்கு என்னோட போஸ்ட் டைட்டில் தேவையில்லை, எனக்கு அது வந்து நேம்னு நான் ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன், அதை பேஸ் பண்ணி எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். ஆனால் இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா
ஓவராலாக எல்லா போஸ்ட்டுக்குமே இது ஒர்க் ஆகும். எல்லா போஸ்ட்டுக்குமே இது வந்து அந்த நேம் ஃபீல்டு இருந்தால் அதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணும். ஸோ இது வந்து அப்படியே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட் ரிசல்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதே தான் இந்த கேட்டகரி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது, போஸ்ட்டுமே எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. நம்ம சர்ச் ஏதாவது இப்போ வந்து எனக்கு வந்து இந்த அல்டிமேட்ன்ற இது வந்து எனக்கு வந்து சர்ச் ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா, இந்த போஸ்டோட ஐடியா வந்து நான் இங்கே வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு ஷோ ஆகாது. இந்த போஸ்ட் வந்து ஷோ ஆகாது. கீவேர்டு எக்ஸப்ஷன் இதெல்லாம் அதுதான். கீவேர்டு இப்போ அல்டிமேட்ன்ற இந்த வேர்டு வந்து நான் சர்ச் பண்ணாலே எனக்கு ஷோ ஆகக்கூடாது அப்படின்னா இதை இங்கே போட்டுக்கலாம். அந்த மாதிரி அக்சசபிலிட்டி இதெல்லாம் அப்படியே இருக்கணும். அக்சசபிலிட்டி வந்து இப்போ நம்ம இந்த சர்ச் பாரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா லேபிள், டைப்பு, நேமு, பிளேஸ் ஹோல்டர் இதெல்லாம் இருக்குங்களா, இந்த வந்து அக்சசிபிலிட்டிக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் இன்டெகிரேஷன் இருக்கு, கம்பேபிலிட்டி செட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக் இது வந்து இன்டெகிரேட் பண்ணுமா அப்படின்னு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்டெகிரேட் பண்ணுற டாக்குமெண்டேஷன், பிளகின் டாக்குமெண்டேஷன் நான் எப்படி வேணும் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பார்த்து பண்ணிக்கலாம். கம்பேபிலிட்டி செட்டிங்ஸ் சிஎஸ்ஜேஎஸோட ஸ்கிரிப்ட் வந்து கம்பேபிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸே இருக்கணும். அவங்க வந்து ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் மினிஃபை பண்ணி தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்டை வந்து அது ஆப்டிமைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூ வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பிரச்சனை நல்லா இருக்கும். அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் போனோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளகின் டேட்டா மொத்தமாக கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து எதுவுமே நிறைய மாற்றி பார்த்துட்டேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை, டிஃபால்ட் பிளகினோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து இந்த அஜாக்ஸ் சர்ச் பிளகின் ரிலேட்டடாக இருக்க எல்லா டேபிளுமே டெலிட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்து பிளகினும் டீஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து வந்து அந்த டேபிள்ஸ் தான் வந்து ஆட் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து ஆட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதான் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ உடனே நான் ட்ரை பண்ணுறேன். கோட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அஜாக்ஸ் சர்ச் பார் ஆட் பண்ணுறது